வணக்கம். இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 4வது முறையாக தமிழகம் வந்தார். கோவையில் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணி. மக்கள் இருபுறமும் திரண்டு மலர் தூவி வரவேற்றனர். விண்ணை பிளந்த கோஷம். தெலுங்கானா புதுச்சேரி மாநில கவர்னர் தமிழிசை திடீர் ராஜினாமா. பாரதிய ஜனதா சார்பில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. வரிசை எண்கள் உட்பட தேர்தல் பத்திர முழு விவரங்களையும் 21ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும். பாரத ஸ்டேட் வங்கிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அதிமுக கொடி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடாது. ஹைகோர்ட் தீர்ப்பு. தமிழகத்தில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரிப்பு. திமுக அரசுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை தீவிர சோதனை. 9 பேரிடம் 17.5 லட்சம் பறிமுதல். 3 தொகுதிகள் மாற்றம். காங்கிரஸ் போட்டியிடும் 9 தொகுதிகள் அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதா? கவர்னருக்கு திமுக கண்டனம். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். பிரதமர் மோடி இன்று சேலம் வருகை. நாடாளுமன்ற தேர்தல். பாரதிய ஜனதா பாமக கூட்டணி உறுதியானது. தொகுதிகளின் எண்ணிக்கையை டாக்டர் ராமதாஸ் இன்று அறிவிக்கிறார். ஈரோடு உட்பட திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் பட்டியல். வேட்பாளர்கள் ஓரிரு நாளில் அறிவிப்பு. விழுப்புரத்தில் மேம்பாலத்தில் மோதி அந்தரத்தில் தொங்கிய கண்டெய்னர் லாரி. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. விபத்தில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற என்ஜினியரிங் பொருட்கள் திருட்டு. உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்றதால் நடவடிக்கை. மதுரையில் 18 கோடி தங்க வைர நகைகள் சிக்கின. குண்டடம் பகுதியில் 18 கிலோ வெள்ளி ஆபரணங்கள் பறிமுதல். கோடை விடுமுறையில் கோட்டை விட்டு விடாதீர்கள் பெற்றோர்களே. பயனுள்ளதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கட்டும். 2000 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கு. டெல்லியில் இருந்து சென்னை அழைத்து வந்து ஜாபர் சாதிக்கிடம் விசாரணை. நன்கொடையாளர்கள் பெயர்களை வெளியிட விருப்பம் இல்லை. தேர்தல் பத்திரங்கள் தபாலில் வந்ததாகவும் அரசியல் கட்சிகள் விளக்கம். அலுவலக பெட்டியில் கிடைத்ததாகவும் சொல்கின்றன. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. திருப்பூர் சுப்பராயர். நாகப்பட்டினம் வை செல்வராஜ் போட்டி. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்துக்கு நெருக்கமான காங்கிரஸ் பிரமுகர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளரும் கட்சி தாவல். திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கீடு. துரை வைக்கு வேட்பாளராக அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலின் போது பணம் பரிசு பொருட்கள் பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் கவனம். தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். நாடாளுமன்ற தேர்தல். அதிமுக கூட்டணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். 24ஆம் தேதி திருச்சியில் தொடங்குகிறார். இந்து தர்மத்தை கொச்சைப்படுத்தி பெண்களை அநாகரிகமாக பேசும் காங்கிரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். பிரதமர் மோடி ஆவேச பேச்சு. திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதி ஊரக மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் அறிவிப்பு. அமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னருக்கு உத்தரவிட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு வழக்கு. 6 மாநிலங்களில் உள்துறை அதிகாரிகள் மாற்றம். மேற்கு வங்காள போலீஸ் டிஜிபி அதிரடி மாற்றம். பாரதிய ஜனதா மீது திரிணாமுல் காங்கிரஸ் தாக்கு. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி இறுதித் தேர்வை ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை தீவிர ஆலோசனை. மாற்றுத்திறனாளிகள், கொரோனா பாதிப்புடையவர்கள், 85 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தபால் வாக்கு அளிக்கலாம். கலெக்டர் ராஜகோபால் சுன்காரா தகவல். சென்னிமலை அருகே நண்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா. விடிய விடிய காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு நஷ்டீடு வழங்காத 2 அரசு பஸ்கள் ஜப்தி. தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு. பர்கூர் பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். சத்தியமங்கலத்தில் பண்ணாரி மாரியம்மன் 2வது நாளாக வீதி உலா. ஈரோடு கலெக்டர் RDO அலுவலகங்களில் வேட்புமனு தாக்கலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானங்கள் குண்டு வீச்சு. குழந்தைகள் உட்பட 8 பேர் பலி. கொல்கத்தாவில் கட்டப்பட்டு வந்த 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. பெண்கள் உட்பட 9 தொழிலாளர்கள் பலி. மீட்பு பணிகளை பார்வையிட்டார் மம்தா பானர்ஜி. டெல்லி குடிநீர் வாரிய ஊழல் வழக்கில் சம்மன். அமலாக்கத்துறை முன்பு கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. ESI பண முறைகேடு வழக்கு. நடிகை ஜெயபிரதா சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.